80 ஆண்டுகள் 4 தலைமுறைகள் 178 படங்கள் 50 சீரியல்கள் பண்ண பாரம்பரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைய காலையில் மறைந்திருந்தார். உடல்நிலை சரியில்லாத இந்த சரவணன் சார் வந்து இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று டிசம்பர் 3 அவருடைய பிறந்த நாள். இன்று அதிகாலை வந்து டிசம்பர் 4 அவர் இறந்துட்டார், காலமாயிட்டார். அவங்களுடைய புகழை சொல்லிகிட்டே இருக்கணும் சார். 5 முதல்வர்களோட வேலை பார்த்துருக்காங்க. அதாவது அண்ணாவோட, கலைஞரோட, எம்ஜிஆரோட, ஜெயலலிதாவோட, என்டிஆரோட 5 முதல்வர்களோட வேலை பார்த்துருக்காங்க. சரவணன் சாருக்கு வந்து சிவாஜி கணேசனுக்கு அமைஞ்ச படம் தான் பராசக்தி. முதல் படத்திலே வந்து அவரை மாற்றிட்டு நடிக்க வைக்கலாமான்னு நினைக்கும் போது சரவணன் சார் அம்மா தான் வந்து அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால் சிவாஜி சார் வந்து கடைசி வரைக்கும் அந்த மறக்காமல் எப்போ நேரம் பார்த்தாலும் வந்து செட்டியார் அவர்களுடைய மனைவி சரவணன் சாருடைய துணைவியார் காலில் விழுந்து தான் வணங்குவாராம். அம்மா நீங்கள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காதுன்னு. ஸோ இது சிவாஜியை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆரை நம்ம வைக்க முடியாது. எம்ஜிஆரை வச்சு ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் ஆனாலும் ரஜினிக்கும் சங்கருக்கும் அன்னைக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஏதோ ஒரு சில காரணத்தினால ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சங்கர் ரெடி பண்ணி வச்சிருந்து ரஜினி அந்த நேரத்தில் தேதி கொடுக்காதனால இனிமேல் நான் ரஜினியை வச்சு பண்ண மாட்டேன் அப்படின்னு சங்கர் வந்து வைரமுத்துட்டு சொன்னதாகவும், அது ரஜினிக்கு வந்து வைரமுத்து சொன்னதாகவும், சங்கர் என்னை வச்சு பண்ண மாட்டார் சார் அப்படின்னு வந்து ரஜினி சொன்னப்போ, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை வந்து செயலாக்கம் பண்ணது வந்து ஏவிஎம் சரவணன் தான். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா சார், சார் வணக்கம். வணக்கம். நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் ஒரு பணிவோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஏவிஎம் சரவணன் அவர்கள்ட்ட கற்றுக்கலாம். வயது வித்தியாசம் பார்க்காம யார் அவருடன் இருந்தாலுமே வந்து கையை கட்டிட்டு தான் வந்து பேசுவார். அவர் இன்றைக்கு அதிகாலையில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் 4 தலைமுறைகள் 178 படங்கள் 50 சீரியல்கள் பண்ண ஒரு பெரிய பாரம்பரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைக்கு காலையில் மறைந்திருக்கார். அவரை பற்றின உங்களுடைய அனுபவங்களை போட்டு. ஏவிஎம் சரவணன் அப்படின்னா 2 விஷயம் முதல்ல வந்து ஞாபகம் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ஏவிஎம் சரவணன் அப்படின்னா ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூமில் தான் இருப்பார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசும்போதும் சரி கையை கட்டிக்கிட்டு ரொம்ப பணிவாக தான் பேசுவார். பெரிய விழாக்கள்லையோ இல்லை பேட்டி கொடுக்கும்போதோ கூட பார்த்தீங்கன்னா கையை கட்டிக்கிட்டே தான் பேசுவார். ஸோ ஏவிஎம் சரவணன் வந்து கையை கட்டிக்கிட்டே பேசுவாருங்கிறது வந்து ஒரு சில படங்களில் கூட அவரை மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைந்த ஒரு பெரிய நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் அதாவது ஒரு பாரம்பரியமான மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாரம்பரியம் பெற்ற ஒரு தமிழ் சினிமா தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அவருடைய தகப்பனார் அவங்க இங்கே சில வரிகள் பேசணும். ஏவிஎம் செட்டியார் அவர்கள் பற்றி பேசணுன்னா மெய்யப்ப செட்டியார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஆர்வம் அவருக்கு முதல்ல வரும்போது பார்த்திங்கன்னா அவர் 1932 தொடங்கினது வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ஒரு ரெக்கார்டிங், அதாவது வந்து பாடல் ரெக்கார்ட் பண்ணுற அந்த இதுதான் வந்து திறந்திருக்காரு. அதுக்கப்புறம் சினிமா படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது 1934 வந்து அப்போ தான் பேசும் படங்கள் வருது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் போய் அல்லி அர்ஜுனா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அந்த கல்கட்டா மொழி படம் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ளாப்பு. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஆர்வம் இருந்ததுனால தொடர்ந்து படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வராரு. சென்னையில் வந்து அன்றைக்கி மின்சார பற்றாக்குறை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நாற்றசங்கோட்டைன்னு சொல்லுவாங்க, காரைக்குடி பக்கத்தில் இருக்க அந்த ஊர். அந்த ஊரில் வந்து ப்ரைவேட்டாக யார்கிட்டையும் மின்சாரம் வாங்கி இங்கேருந்து ஃப்ளோரெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கே அசம்பிள் பண்ணி அங்கே ஸ்டுடியோ மாதிரியே ரெடி பண்ணி மேலே மட்டும் கீத்து கொட்டகை போட்டிருக்கோம் போட்டு அங்கே வந்து படங்கள் தயாரிச்சிருக்காரு. அங்கே வந்து அண்ணா வந்து கதை யோசனம் எழுதியிருக்காரு, கலைஞர் வந்து கதை யோசனம் எழுதியிருக்காரு. பல படங்களை வந்து அங்கே தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க முதல் தயாரித்த படம் வந்து ஸ்ரீவல்லின்னு ஒரு படம். ஸ்ரீவல்லிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இருவர்ன்ற படத்தை தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமராஜ்யம் அப்படி ஒரு படம். அந்த படம் பார்த்திங்கன்னா காந்தி பார்த்த ஒரே தமிழ் படம் ராமராஜ்யம் தான். அதையும் வந்து ஏவிஎம் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தயாரிப்பு துறையில் பல வெற்றி படங்களை ஏவிஎம் எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 178 படங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய
கடைசி படமாக வந்து முதலிடம் அப்படின்ற படம் தான் அதோட கடைசி படம். இந்த 178 படங்கள் மட்டும் இல்லாமல் டிவி வந்து ரொம்ப சீரியல்லாம் ஃபேமஸ் ஆகும்போது டிவி சீரியல்ஸ் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஏவிஎம் நிறுவனம் வந்து பல டிவி சீரியல்ஸ் தயாரித்தாங்க. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட டிவி சீரியல்ஸை தயாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து கலைப்பணியில் வந்து ஏவிஎம் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த 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 கலை சேவை அப்படிங்கிறது வந்து ஏவிஎம் வந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா சினிமாவாக பண்ணாங்க, சினிமாவை வந்து தொழிலாக பண்ணாங்க. அந்த தொழில் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும், அந்த தொழிலில் வந்து உள்ள நெளிவு சுழிகள்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பயணித்தாங்க. அதனால தான் பல வருடங்களாக அவங்களால தொடர்ந்து பயணிக்க முடிஞ்சுது, மிகப்பெரிய வெற்றியும் காண முடிஞ்சுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சினிமா அது நம்ம கட்டுக்குள்ளே இல்லை, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, இனிமே சினிமா பண்ண வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் படங்கள் தயாரிக்கிறதை நிறுத்திட்டாங்க, மொத்தமாகவே நிறுத்திட்டாங்க. அதாவது இவ்வளோ பெரிய நிறுவனம் அவங்க நினச்சிருந்தா அங்கே ஒன்று இங்கே ஒன்று வருஷத்துக்கு ஒரு படம் 2 படமாவது எடுத்திருக்கலாம். ஆனால் முழுக்க ஆபத்தான துறையாக மாறிடுச்சு, முழுக்க முதலாளிகளுக்கு மரியாதை இல்லாத துறையாக மாறிடுச்சு. அதனால் வந்து நம்ம இனிமே படம் தயாரிக்க வேணாம்னு ஒரு கொள்கை. அதுதான் அந்த 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 முடிவு எடுத்ததுனால தான் அந்த கௌரவம் இன்றைக்கும் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சரவணன் சாரை மறக்கவே முடியாது. யாராலையுமே வந்து சரவணன் சாரை மறந்து கடந்து போகவே முடியாது. ஏன்னா ஏவிஎம் ஈயப்ப செட்டியார் அவர்கள் காலமானதுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் 3 பேர் இருந்தாலும் அதில் வந்து முக்கியமாக பிரதானமாக பார்க்கப்பட்டது வந்து சரவணன் சார் தான். சரவணன் சாருடைய ஆரம்பகால தயாரிப்பு அவர் பொறுப்புக்கு வந்த காலகட்டங்களில் தான் ரஜினி கமல் உள்ளே வந்தாங்க. ரஜினி கமலை வச்சு பல படங்கள் எடுத்திருக்காரு. ரஜினியை வச்சு பார்த்தீங்கன்னா முரட்டுக்காலை, போக்கிரி ராஜா பல படங்கள் எடுத்திருக்காங்க. ரஜினி பற்றி ஏவிஎம் சரவணன் சார் சொல்லும்போது முதல்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் அனுப்பிச்சி விட்ருக்கார், ரஜினி இருந்தால் பார்க்க முடியுமான்னு கேட்டுவாங்கன்னு. ரஜினி வந்து அந்த அவருடைய ஸ்கூட்டர்லேயே ஏறி வந்துட்டாராம். ஏறி நேர ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்துட்டார். இவர் பார்த்துட்டு என்ன சார் நீங்கள் சொல்லியிருந்தா நான் கார் அனுப்பிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களை பார்க்குறது தான் மரியாதை அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வந்து பார்த்துருக்காரு. அப்புறம் அப்படி தொடங்கப்பட்ட படம் தான் ஏவிஎம் படங்களில் ரஜினி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 9 படங்களில் வந்து ரஜினி நடித்து கொடுத்துருக்காரு. சிவாஜி படம் ரஜினியே வந்து விருப்பப்பட்டு ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் நிறுவனத்தில் சரவணன் சார் போய் பார்த்துருக்காரு. பார்த்து சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, பெரிய படம்னா சங்கர் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது ரஜினிக்கும் சங்கருக்கும் அன்னைக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஏதோ ஒரு சில காரணத்தினால ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சங்கர் ரெடி பண்ணி வச்சுருந்து ரஜினி அந்த நேரத்தில் தேதி கொடுக்காதனால இனிமேல் நான் ரஜினியை வச்சு பண்ண மாட்டேன் அப்படின்னு சங்கர் வந்து வைரமுத்துட்டு சொன்னதாகவும், அது ரஜினிக்கு வந்து வைரமுத்து சொன்னதாகவும், சங்கர் என்னை வச்சு பண்ண மாட்டார் சார் அப்படின்னு வந்து ரஜினி சொன்னப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை வந்து செயலாக்கம் பண்ணது வந்து ஏவிஎம் சரவணன் தான். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா சார், சினிமா அப்படி தான் இருந்துச்சு, அந்த சினிமா இப்போ இல்லைங்கிறது உண்மை. ரஜினி, சங்கர், ஏவிஎம் சரவணன், எம்எஸ் குகன் அவருடைய மகன் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ரஜினிக்கும் சங்கருக்கும். அது எவ்வளோ அப்படின்னா, ரஜினிக்கு ஒரு 1001 ரூபா, சங்கருக்கு ஒரு 1001 ரூபா. அப்போ ரஜினிகிட்டையும் சங்கர்கிட்டையும் கேட்டிருக்கார் சரவணன் சார், ரஜினி இது இந்த ப்ராஜெக்ட் திடீர்னு பிளான் ஆயிடுச்சு, நான் டக்குன்னு நல்ல நாளாக இருக்குன்னு கொடுக்கணும்னு கொடுக்குறேன், வேறு எவ்வளோ பெரிய தொகை உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நான் கொடுக்குறேன், என்ன சம்பளம்னு சொல்லுங்கள் அப்படின்னு. எதுவுமே எனக்கு இது வேண்டாம் சார், இந்த 1001 ரூபா தான் இந்த படத்துக்கு நான் அட்வான்ஸாக வாங்குகிறேன், நீங்கள் படம் அது பெரிய ப்ராஜெக்ட், இது நீங்கள் படத்தை நல்லபடியாக எடுங்க, படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் லாபம் சம்பாரிச்சா எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார்னு சொல்லிட்டு அந்த 1001 ரூபா மட்டுமே வச்சுக்கிட்டு படம் முழுக்க ரஜினி சார் வந்து அந்த சிவாஜி படத்தை நடித்து கொடுத்துருக்காரு. படம் முடிஞ்சு வியாபாரம் ஆனதுக்கப்புறம் தான் ரஜினிக்கான சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். எங்கள் அப்பாவுக்கும் ஏவிஎம் சரவணன் சாருக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருந்துச்சு. அது எப்படின்னா, தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி ஏழைகள் 3 படங்களே சிவகுமார் சார் நடித்த படங்கள். 3மே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 3 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ஏவிஎம் சார் சரவணன் சார்ட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு அழைப்பு வருது. அதிகாலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு அழைப்பு வருது, தொலைபேசி அழைப்பு. அதில் வந்து நான் ஏவிஎம் சரவணன் பேசுகிறேன் அப்படின்னு மறுமுறைன்னு சொல்கிறாரு. அப்பா சொல்லுங்கள் சார், எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேன் சார், நான் வந்து உங்களை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நினைக்கிறேன், உங்களை வந்து வீட்டில் வந்து பார்க்கணும், வரலாமா சார் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய நிறுவனம். நம்மெல்லாம் வந்து அவங்க அதாவது கால் தூசிக்கும் ஆக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாபனம். ஆனால் அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும், ஒரு இயக்குனரை நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் உங்களை வீட்டில் வந்து சந்திக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். அப்போ அப்பா சொன்னார், இல்லை சார் அப்படி பண்ணால் சரியாக வராது, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு 11 மணிக்கு வந்து அப்பாவும் நானும் அன்றைக்கி வந்து நானும் போயிருந்தேன்
போயிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்திப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அந்த மாதிரினா என்னை கூட்டிகிட்டு போவார். நானும் ஏவிஎம் சரவணன் சாரை பார்க்குறதுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு தான் போயிருந்தோம். அங்கே தான் அவருடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. அந்த ரூம் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமெல்லாம் இருக்காது. அவங்க அப்பா படத்தை தான் பிரதானமாக பார்வைக்கு தெரிகிற மாதிரி வச்சுருப்பாரு. ஏவிஎம் நிறுவனங்கிற அந்த லோகோ வந்து பார்வைக்கு தெரிகிற மாதிரி வச்சுருப்பாரு. அந்த அந்த அங்கே வந்து நாங்கள் சந்திக்கும் போது முதல் அவர் கேட்ட கேள்வி என்னதுமா சார், என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார். என்ன சார் சாப்பிட்றீங்க? இல்லை சார் எது நீ சொல்லுங்கள், என்ன சாப்பிட்றீங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு அதை கொடுத்துட்டு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பேச்சே ஆரம்பித்தார். நம்ம ஒரு படம் பண்ணலாமான்னு சார்னு. சில பேச்சுவார்த்தைகள்லாம் போச்சு. ஆனால் ஏதோ சில காரணங்கள்னால அது நடக்காமல் போச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது ஒரு ஒரு அவ்வளோ உயரத்தில் இருக்கிற அந்த மனிதர் அவர் ஒரு இயக்குனரை வச்சு தயாரிக்கணும், ஒரு நடிகரை வச்சு தயாரிக்கணும்னா அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற அந்த பக்குவமும் தன்மையும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அந்த பணிவும் அடக்கமும் வந்து ஏவிஎம் சரவணன் சார்ட்ட இருந்துச்சு. அதே மாதிரி ரஜினி பற்றி பேசும்போது கமலை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. கமல் வந்து ஏவிஎம் வீட்டு பிள்ளை தான். ஏவிஎம் தான் வந்து கமலை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது வந்து களத்தூர் கண்ணம்மா படத்தில் வந்து ஜெமினி கணேசன், சாவித்திரி 2 பேரும் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரம் வேணும்னும் போது ஏற்கனவே அவங்க பேனரில் நடித்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஆண் வேடம் போட்டு அப்போ எடுப்பாங்க, அந்த காலத்தில் எடுப்பாங்க. அப்படி ஒரு சின்ன குழந்தைய தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. திடீர்னு வந்து கமலஹாசன் சாரை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த பையன் நடிக்க ஆசைப்பட்டு தேடிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே அவரை வந்து ஏவிஎம் செட்டியார் அவர்கள் தான் பார்த்துருக்காங்க. அன்றைக்கி வந்து ஒரு 12:30 மணி ஞாயிற்றுக்கிழமை பகல் அவங்க போய் பார்க்கும்போது செட்டியார் அவர்கள் வந்து அவர் பெட்டுக்கிட்டே ஒரு லைட் வச்சுருப்பாராம் ஃபோக்கஸ்டாக. அந்த லைட்டை வந்து போட்டுட்டு தம்பிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அவர் பேசியிருக்கார் கமல்கிட்ட. ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். பேசும்போது நடிப்பியா அப்படின்னா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே நடி அப்படின்னா சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் மாதிரிலாம் நடித்து காமிச்சிருக்காரு. ஸோ அவருடைய அந்த துருதுருப்பாக நடித்ததை பார்த்துட்டு இந்த பையனை களத்தூர் கண்ணம்மாலாம் அந்த கேரக்டருக்கு போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சரவணன் சார் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே நம்ம படத்தில் நடிக்கிற அந்த பெண் சைல்டு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்குமே, இல்லை இந்த பையனுக்கு இந்த பையனை போடுங்க, இந்த பையன் வந்து நல்லா வருவான், நிச்சயமாக அந்த பையன் துருதுருன்னு இருக்கான், இந்த கேரக்டருக்கும் ஆப்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமலஹாசனை புக் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பின்னாடி இருக்கிற மாந்தோப்பில் தான் ஒரு சாங் ஏதோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் கமலஹாசன் ஃபஸ்ட் டைம் போயிருக்கார் ஷூட்டிங்க்கு. இந்த மரத்தில் மாங்காய்லாம் தொங்க விட்டுருந்துருக்காங்க. அது மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இந்த படத்துக்காண்டி பார்த்திங்கன்னா செயற்கையாக வந்து இந்த பேப்பரில் மாங்காய்லாம் செஞ்சு தொங்க விட்டுருக்காங்க. கமலஹாசன் வந்து எனக்கு மாங்காய் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சார் போல். அங்கே வந்து ஒரு தொரட்டின்னு சொல்லுவாங்க நீங்கள், அதெல்லாம் அந்த நேரத்தில் கிராமத்தில் எல்லாம் பயன்படுத்துவாங்க. நீளமான கம்பா இருக்கும், இப்படி குத்தி இருக்கும். அதை வச்சு ஒன்று பிடுங்கி இது பொய் மாங்காடா சொன்னா கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கொடுங்கன்னு கேட்டோன்னே அதை வாங்கி கடித்து பார்த்துட்டு ஆமாம் பொய் மாங்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செட்டில் எடுக்க போயிருக்காங்க. செட்டெல்லாம் பார்த்துட்டு இது பொய் வீடு, இது உண்மையான வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரி துருன்னு வந்து கமலஹாசன் இருந்திருக்காரு. கமலஹாசன் வந்து களத்தூர் கண்ணம்மாள் அறிமுகமாகி அதுக்கப்புறம் கமலஹாசனுடைய ட்ராவல், அவர் வந்து கடுமையான உழைப்பாளி கமலஹாசன். இன்னைக்கு ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்காருன்னா கமலஹாசன் அங்கேருந்து வந்தவர் தான். களத்தூர் கண்ணம்மா கிட்டத்தட்ட எடுத்து முடிக்கிற தருணம் 85% படத்தை முடிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து சரவணன் சாருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி வந்து கடவுளின் குழந்தைகள்னு ஒரு படம் அந்த நேரத்தில் தயாராகிட்டு இருக்கிற படம், அதுவும் கிட்டத்தட்ட 90% முடிச்சிட்டாங்க. 2 பேருமே ஒரே சமயத்தில் வரப்போகுது, ஒரே கதை அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்போ சரவணன் சார் வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறார், அதாவது வந்து ஏவிஎம் செட்டியார் அவர்கள்ட்ட சொல்கிறாரு, அப்போ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம உடனே இம்மீடியட்டாக முடித்து இந்த 10% 15% வேலையை முடித்து நம்ம உடனே ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இந்த மாதிரி இன்னொரு படமும் ரெடி ஆகிட்டுருக்கு, கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏப்பா நீ கவலைப்படுற, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நீ நம்ம படத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நீ பாரு, நான் வந்து படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வரைக்கும் படத்தை பார்த்துருக்காரு. படத்தை பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்பா சரவணன் சார் சொல்லியிருக்காரு, அப்பா இந்த கரெக்ஷன்லாம் பண்ணி முடித்தோம்னா இன்னும் வந்து தள்ளி போகும் தேதி, நம்ம நினச்ச மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, அந்த படம் முன்னாடி வந்துருச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்து, பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சரவணன் சார் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கிடையாது சரவணன், அதாவது வந்து கம்பராமாயணம், அந்த மகாபாரதம் இதெல்லாம் வந்து காலங்காலமாக தெரிஞ்ச கதை தான், இதெல்லாம் வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியும் அப்படின்ற. அப்படி இருக்கும்போது வாரியார் வந்து சொற்பொழிவு ஆற்றுறாரு, இது கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிறாரு, மகாபாரதத்தை பற்றி பேசுகிறாரு, நீ எதுக்கு போய் கேட்குற அப்படின்னு இருக்காரு. இல்லை அவர் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சின்ன சின்ன நகசு விஷயங்கள், சின்ன சின்ன அது சொல்கிறதுல சுவாரஸ்யம் இருக்கும். அதுதான் நம்ம படத்தில் என்ன சுவாரஸ்யம் சொல்கிறோம் அப்படிங்கிறத நீ பாரு, மற்றதெல்லாம் நீ பார்க்காத, எந்த படம் வந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறது செய்
செய்யுங்க, வெற்றி அடையும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த களத்தூர் கண்ணம்மா வந்து முழுசாக வந்து எடுத்து முடித்து அந்த படம் முன்னாடி வந்துருச்சு, கடவுளின் குழந்தைகள். அதுவும் வெற்றி படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்தில் எழுதியிருக்காங்க என்னென்னா, கடவுளின் குழந்தைகளில் இருந்த சுவாரஸ்யம் களத்தூர் கண்ணம்மாவில் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை கொண்டு போய் காமிச்சிருக்காரு. அன்றைக்கி ஒரு பிரபல வார இதழில் வந்திருக்கு. இதை கொண்டு போய் பார்த்தீங்களாப்பா நான் சொன்னேன், இப்போ நம்ம பின்னாடி வந்ததுனால சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன சொன்னாராம், நீங்கள் அதை மட்டும்தான் நீ பார்க்குற, அதாவது வந்து அந்த நம்ம படம் என்ன வெற்றி அடைஞ்சிருக்கு, எப்படி கலெக்ஷன் பண்ணுது, ஏ சென்டரில் என்ன கலெக்ட் பண்ணுது, பிசி சென்டரில் என்ன கலெக்ட் பண்ணுதுன்னு பாரு, பட்டி தொட்டியெல்லாம் கொட்டி முழங்குது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து வெற்றி அடையாமலாம் இல்லை, நம்மளுடைய படம் நல்ல படமாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம திருப்தியாக இருக்கமா, நம்ம நிறைவாக இருக்கமா, நம்ம எடுத்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கா, அதை பாருங்கள் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி அது வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. பராசக்தியிலையும் ஒரு கதை நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து சிவாஜி கணேசனை கமிட் பண்ணி அந்த வேடத்துக்கு கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்காங்க. 15 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே 15 நாள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ரஷ் போட்டு பார்ப்பார். அவங்க ஸ்டுடியோலே வந்து ப்ராசஸிங் இருந்துச்சு, அவங்க ஸ்டுடியோலே வந்து தியேட்டர் இருந்துச்சு, எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்துச்சு. அப்படி ரஷ் போட்டு பார்க்கும்போது அந்த கேரக்டர் சிவாஜி கணேசன் வந்து நாடகத்துலேருந்து வந்ததுனால கொஞ்சம் ஆள் பார்க்க ஒல்லியாக, கண்ணமெல்லாம் கொஞ்சம் வத்தி போய் ஒரு மாதிரி இருந்திருக்காரு. அப்போ செட்டியார் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மெய்யப்ப செட்டியார் அவர்கள், அவங்க பார்த்துட்டு இந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அபிப்பிராயம் இருந்திருக்கு. வேற யாராவது ஒரு கதாநாயகனை போட்டு ரீப்ளேஸ் பண்ணி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள் நடந்துருந்துருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு. அப்போ வந்து இவர் சரவணன் சாருடைய அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இவர் நல்லா இருக்காருங்க, ஒரு சில காட்சிகளில் ஒரு மாதிரி தொய்வாக இருக்கிற மாதிரியும் சோர்வாக இருக்கிற மாதிரியும் தெரியுது, பளபளப்பு இல்லாத மாதிரி தெரியுது, ஒரு நடிகனுக்கான பொலிவு இல்லாத மாதிரி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் அந்த பையனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து நல்லா பக்காவாக கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுத்தா அடுத்தடுத்து ரீடேக் பண்ணி ரீஷூட் பண்ணி எடுத்தோம்னா அந்த காட்சிகள்லாம் நல்லா வந்துடும்னு அவங்க சரவணன் சார் அம்மா சொல்லியிருக்காங்க. சரவணன் சார் அம்மாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஓகே இந்த பையனே வச்சு எடுங்க, கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து கொஞ்சம் தயார் பண்ணி நான் சொல்கிற சீன்ஸை மட்டும் ரீஷூட் பண்ணுங்கன்னு ரீஷூட் பண்ணி மறுபடியும் ரஷ் பார்த்துருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அப்படி வந்து சிவாஜி கணேசனுக்கு அமைஞ்ச படம் தான் பராசக்தி. முதல் படத்திலே வந்து அவரை மாற்றிட்டு நடிக்க வைக்கலாமான்னு நினைக்கும் போது சரவணன் சார் அம்மா தான் வந்து அந்த வாய்ப்பு வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால் சிவாஜி சார் வந்து கடைசி வரைக்கும் அந்த மறக்காமல் எப்போ நேரம் பார்த்தாலும் வந்து மெய்யப்பன் செட்டியார் அவர்களுடைய மனைவி சரவணன் சாருடைய துணைவியார் காலில் விழுந்து தான் வணங்குவாராம், அம்மா நீங்கள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காதுன்னு. ஸோ இது சிவாஜியை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆரை நம்ம தவிர்க்க முடியாது. எம்ஜிஆரை வச்சு ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அன்பேவா, அந்த படம் வந்து பயங்கரமான சூப்பர் ஹிட் படம். வழக்கமான எம்ஜிஆர் படத்துலேருந்து வித்தியாசமான படமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எம்ஜிஆர் ஒரு கருத்து சொல்லுவார், பாட்டில் ஒரு கருத்து இருக்கும், படத்தில் ஒரு கருத்து இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அன்பேவா வந்து ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியலான படமாக இருக்கும். அந்த படத்தை வந்து ஏசி திருலோச்சந்தர் டைரக்ட் பண்ணார். ஸோ அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஏவிஎம்க்கு அமைஞ்சிச்சு. ஸோ அடுத்தடுத்து ஏவிஎம் எடுத்த எல்லா படங்களுமே பெரிய படங்களாக அமைய ஆரம்பிச்சிருச்சு. டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா பாக்யராஜ் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமாக வந்துட்டு இருக்காரு. இப்போ அவருடைய வெற்றி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வரவாக எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஒரு படம், அந்த படம் தான் ஏவிஎம் பேனர்லேயே அவங்க தயாரித்த படத்திலேயே அதிக லாபம் கொடுத்த படமாக இருந்திருக்கு. முந்தானி சிவாஜி படத்தை விட, ஆமாம் அதை விட அந்த காலத்தில் அது ஒரு பட்ஜெட்டு, அது ஒரு காலம். அதுக்கப்புறம் பாக்யராஜ் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுத்த படமாக இருந்திருக்கு. அந்த படம் தான் வந்து முந்தானை முடிச்சு படம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாரை கமிட் பண்ணுறாங்க. முதல்ல பாக்யராஜ் சார் வந்து அதுக்கு 4 லட்சம் சம்பளம் வேணும்னு கேட்டிருக்காரு. ஓகே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு வாரத்தில் போய் இல்லைன்னா 8 லட்சம் சம்பளம் வேணும், எனக்கு மார்க்கெட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல அதுவும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து கங்கை அமரன் இசையமைப்பாளராக போடலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஏவிஎம் வந்து இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த கதைக்கு வந்து இளையராஜா சாங்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னும் போது பாக்யராஜுக்கும் இளையராஜாக்கும் ஏதோ சில கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கு ஆரம்பத்தில் உதவியாளராக ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவர் சரியாக வராதுன்னு பாக்யராஜ் நினச்சிருக்காரு. ஆனால் ஏவிஎம் சரவணன் சார் வந்து பாக்யராஜ்கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்காரு, இந்த படத்துக்கு இளையராஜா இருந்தால் அது வேறு மாதிரியான
உயரத்தை அடையும் இந்த படம், நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன் அப்படின்னோன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து இளையராஜா பார்த்து அந்த படத்துக்கு இசையமைப்பாளராக வந்து இளையராஜா வந்து பண்ணார். அந்த பாட்டு எல்லாமே பயங்கரமான ஹிட்டு. ஊர்வசி அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த முந்தானை முடிச்சு அந்த முருங்கக்காய் காட்சி அது இன்றைக்குமே யாருமே மறக்க முடியாது. அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் சார். ஏவிஎம் உடைய படங்கள்லே அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம். அந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன், முரட்டுக்காலை, இப்படி வந்து டோட்டலாக ஒரு கமர்ஷியலாக ஒரு படம். அந்த படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக எடுக்க முடியும், அதுக்கான செலவுகளை கொடுக்க முடியும். அந்த முரட்டுக்காலையிலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ட்ரெயின் ஃபைட் சீன் வரும். அந்த சீன்லாம் ரஜினி ஜெய்சங்கரும் 2 பேர் மோதுவாங்க. லைவாக எடுத்த காட்சிகள். அன்றைக்கி நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாட்ட கூட, அதாவது தொழிலுக்கு மரியாதை கொடுத்து காட்சிக்கு தேவைன்னும் போது நடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்துகிட்டு இருந்த இந்த ஏவிஎம் பேனரில் விசுவோடைய சம்சாரம் மின்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெஞ்ச் மார்க் படம். சம்சாரம் மின்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறைஞ்ச செலவில், எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்காரு 34 ரோலில் 35 நாள் ஷூட்டிங்கில் அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அந்த படத்தை முடித்து அந்த படத்தை ரெடி பண்ணி பார்த்தப்ப அந்த கதை வந்து ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது, சுத்தமாகவே ஒரு ட்ராமா மாதிரி இருக்குன்னு ஏவிஎம் சரவணன் விசுகிட்ட கூப்பிட்டு பேசியிருக்கார். சார் இதில் கொஞ்சம் காமெடி, இந்த மனோரமா காமெடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்னு கடை, அந்த கண்ணம்மா கேரக்டர், அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அந்த கேரக்டர்லாம் இருந்தால் தான் அந்த படம் வந்து தாங்கும். இது வந்து ஒரு முழுக்க ட்ராமா மாதிரி இருக்குது. ஒரு மியூசிக் அகாடமியில் நாரதகான சபாவில் இருக்கிற ஆடியன்ஸு, ட்ராமா ஆடியன்ஸு எல்லாருமே ஏ கிளாஸ் ஆடியன்ஸு. ஆனால் ஒரு சினிமாங்கிறது வந்து ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், இந்த 3 கிளாஸும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கும்போது இது வந்து ஒரு சாராரை மட்டும் போய் சேரும் இந்த படம். நீங்கள் கொஞ்சம் கமர்ஷியல் பண்ணி இந்த காமெடியெலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பெரிய வெற்றி அடையும்னு சொல்லியிருக்காரு. விசு முதல்ல அதை மறுத்திருக்காரு, கதை கெட்டு போயிடும் சார்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சரவணன் சார் சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆல்ரெடி இருந்த கதாபாத்திரம் தான் அந்த மனோரமா கதாபாத்திரம், அதை கொஞ்சம் மெருகேற்றி அந்த கம்னு கடை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் அந்த மேட்ரு. அதுக்கப்புறம் அந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வந்து கொடுக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து, சார் இந்த எத்தனையோ உங்கள்கிட்ட ஏவிஎம் படத்தில் வந்து நாங்கள் சம்பாரிச்சிருக்கோம், பல படங்கள் நாங்கள் சம்பாரிச்சிருக்கோம், இந்த படம் வந்து பரவாயில்ல சார், நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் சம்பாரித்தோம், இது வந்து வாங்குகிறோம், இது ஓடாது சார், அதான் ஓடாது சார். நல்ல படங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படின்னா எப்போவுமே வாங்க மாட்டாங்க. அந்த வகையில் ஒருதலை ராகம்லேருந்து சேதுலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஆனால் ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்கன்னோட ஒரு மரியாதைக்கு ஒரு விலை கொடுத்துட்டு, ரொம்ப கம்மியான விலை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட், பயங்கரமான ஒரு பட்டி தொட்டியெல்லாம் பேசப்படுற ஒரு படமாக வந்து சம்சாரம் அது மின்சாரம் அமைஞ்சிச்சு. அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு குறுகிய கால தயாரிப்பில் எடுத்த படம். அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இப்போ பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு நிறைய படங்கள் அதில் ஷூட்டிங்லாம் பண்ணாங்க. சீரியல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட அந்த சம்சாரம் அது மின்சாரம் செட்டை வந்து கலைக்காமே வச்சுருந்தாங்க. அதில் நிறையா வந்து சீரியல்ஸ்லாம் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஏவிஎம் சம்சாரம் அது மின்சாரம் செட் அப்படின்னா அது தனியாகவே பார்த்து பேசுவாங்க, இந்த செட்டில் தான் சம்சாரம் அது மின்சாரம் எடுத்தாங்க அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து பேரை கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏவிஎம் நிறுவனத்துலேருந்து வந்த பல இயக்குநர்கள் இருக்கிறாங்க. பல இயக்குநர்கள் அந்த படத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு படம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் எஸ்பி முத்துராமன், அவரை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏவிஎம்னுடைய செல்லப்பிள்ளை எஸ்பி முத்துராமன் நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஏவிஎம்னுடைய பல படங்களை வந்து எஸ்பி முத்துராமன் வந்து இயக்கம் பண்ணியிருக்காரு. அதாவது ரஜினிகாந்தே வச்சு 27 படம் பண்ணியிருக்காரு. எல்லார்கிட்டையுமே கம்ஃபர்டபுளாக இருப்பார். கமலை வச்சு ஒரு 25 படம் பண்ணியிருக்காரு. ஒரு கமர்ஷியலான ஒரு டைரக்டர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் இழுத்து விடாமல் ஒரு தயாரிப்பாளருக்கு லாபம் வரணுங்கிற நோக்கத்தில் ரொம்ப குறுகிய கால ஒரு டயத்துக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ரொம்ப பணிவானவர். நீங்கள் வந்து எப்படி சரவணன் சார் பேசுகிறோமோ அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் சார் வந்து ரொம்ப பணிவானவர், ரொம்ப தங்கமான மனிதர். ரொம்ப எல்லாத்துட்டையுமே பிரியமாக பேசுவார், எல்லாத்துட்டையுமே பிரியமாக பழகுவார். அவருக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே அவர் படங்கள்லாம் டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸே வந்து பல வருடங்கள் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, இந்த ஏசி ரூமு இந்த ஸ்பெசிலிட்டிஸோடு நீங்கள் தங்கி உங்கள் வேலையை பாருங்கன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஏவிஎம் காம்பவுண்டில் வந்து எஸ்பி முத்துராமன் அப்படின்னா எஸ்பி முத்துராமன் ஒரு செல்லப்பிள்ளை தான். ஆனால் எஸ்பி முத்துராமன் வந்து பல வெற்றி படங்களை வந்து ஏவிஎம்க்கு தயாரித்து கொடுத்துருக்காரு. சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுடைய இந்த ஏவிஎம் அப்படின்னா அந்த ஏவிஎம்முடைய சாதனைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சிவகுமார் சார் இருக்கார் இல்லையா, சிவகுமார் சார் வந்து காக்கும் கரங்கிற படத்தில் தான் அறிமுகமாகிறாரு. அந்த படம் வந்து ஏவிஎம் தயாரித்த படம் தான். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. சிவகுமார் சாரை தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்க்கேண்டியன் சிவகுமார் சார்னா அவர் ஒரு எப்படி சொல்ல, தமிழ் சினிமாவில் ஒரு கோலோச்சிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர்.
அந்த அந்த சிவகுமார் சாருடைய உண்மை பேர் வந்து பழனிசாமி. பழனிசாமிங்கிற உண்மை பேரோட தான் போய் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தான் கூப்பிட்டுட்டு உங்கள் பேரை நான் மாற்றி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்கள் சார் என்ன பேர் அப்படின்னோடனே இந்த பழனிசாமின்னு கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிவகுமார் அப்படின்னு வந்து பேரை மாற்றி வச்சதே பார்த்தீங்கன்னா ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தான் வச்சாங்க. அந்த பேரோட சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிட்டு நடித்தார். தொடர்ந்து வந்து அவரும் நூற்றுக்கணக்கான படங்கள் நடித்து ஒரு சாதனை புரிந்த ஒரு நடிகராக மாறிட்டார். சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வந்து பழனிசாமியாக இருந்த சிவகுமார்னு பேர் மாற்றினார். சிவகுமாரோடைய பையன் சூர்யா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சூர்யாவுடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? அது சரவணன். சரவணன் பேர் வச்சது காரணம் என்ன தெரியுமா? மெய்யப்ப செட்டியாருடைய வாரிசு ஏவிஎம் சரவணனுடைய பேரை தான் வந்து மெய்யப்பன் செட்டியாருடைய ஞாபகார்த்தமாக அவர் பேரை தான் வந்து சூர்யாவுக்கு சரவணன் வச்சார். ஸோ இப்போ வந்து சரவணன்கிற பேர் வந்து யாருக்குமே தெரியாது, மறந்துருப்பாங்க. ஆனால் உண்மையான பேர் வந்து சரவணன் தான். அதுக்கப்புறம் தான் திரையுலகத்தில் சூர்யாவாக அறிமுகமாகி இன்னைக்கு அவரும் ஒரு பிரபல நடிகராக இருக்கார். பாருங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கோயின்சிடன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு 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 நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு வாழை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படி தழைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு வாழைக்கண்ணை கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏவிஎம் நிறுவனத்திலேருந்து வளர்ந்து வாழ்ந்து இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற பல பேர் வந்து ஏவிஎம் நிறுவனத்திலேருந்து ஆரம்பத்தில் வந்து அந்த காம்பவுண்டில் நடித்து வந்தவங்க தான். இந்த மாதிரி வந்து அந்த அவங்களுடைய புகழை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார். 5 முதல்வர்களோட வேலை பார்த்துருக்காங்க. அதாவது அண்ணாவோட, கலைஞரோட, எம்ஜிஆரோட, ஜெயலலிதாவோட, என்டிஆரோட 5 முதல்களோட வேலை பார்த்துருக்காங்க. சரவணன் சாருக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கலைமாமணி விருது மாதிரி பாண்டிச்சேரி விருது, சிகரம் விருதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அந்த விருது கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனையோ விருதுகள், எத்தனையோ வந்து அகில இந்திய தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து துணைத் தலைவராக பல பதவிகளில் வந்து இருந்திருக்கிறாரு. நுணுக்கங்களை தெரிந்து எல்லாமே அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம்தான். ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் ஏவிஎம் செட்டியார் அவர்கள். இந்த ஏவிஎம் நிறுவனம் இருக்கு, அந்த ஏவிஎம் நிறுவனங்கிறது வாழ்க்கையில் யாராலையுமே மறக்க முடியாது. சினிமா தேடி வந்தவங்க மட்டும் கிடையாது, அந்த கோடம்பாக்கத்தை கடந்து போகிறவங்க யாராலையுமே அந்த ஏவிஎம்ங்கிற லோகோவை பார்க்காம போயிருக்கவே முடியாது, பிரமிக்காமல் போயிருக்கவே முடியாது. நடந்து போகிறவன், ஆட்டோவில் போகிறவன், சைக்கிளில் போகிறவன், காரில் போகிறவன், பஸ்ஸில் போகிறவன் எல்லாருமே பார்த்துட்டு பிரமிச்சுட்டு போகிற லோகோ. இன்றைக்கி அந்த ஒரு காலத்தில் அந்த ஸ்டுடியோ வந்து 7-8 ஃப்ளோர் இருக்கும். ஒரு பக்கம் ரஜினி நடிப்பார், ஒரு பக்கம் கமல் நடிப்பார், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவாஜி நடிப்பார், ஒரு பக்கம் பிரபு கார்த்திக் நடிப்பாங்க, சத்யராஜ் நடிப்பாங்க. இப்படி பயங்கரமாக அதில் எல்லா நடிகர்களும் இருந்தாங்க. அன்றைக்கி இருந்த குஷ்புலேருந்து, ராதிகாலேருந்து, ஊர்வசிலேருந்து, ராதாலேருந்து, அம்பிகாலேருந்து எல்லாருமே அந்த ஃப்ளோரில் இருப்பாங்க. பெரிய பெரிய இயக்குநர்கள் இருப்பாங்க. எல்லாரும் வந்து லஞ்ச் டைமில் எல்லாரும் அவங்கவுங்க யூனிட்டோட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி பேசுறது, சிரிக்கிறது, சாப்பிட்றது கலகலன்னு இருந்துச்சு சார். ஒரு எப்படின்னா ஒரு ஒரு சந்தோஷமான உலகத்துக்குள்ள போனால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு இடமா தான் ஏவிஎம் ஸ்டுடியோவை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு அது கால சூழ்நிலை, சகோதரர்களுக்குள்ள வந்து பிரிவினை ஏற்பட்டு சண்டையெல்லாம் கிடையாது. அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே சொத்து பிரிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்ல, அப்படி பிரிவினை ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து இன்னைக்கு வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த பின்னாடி வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. இப்போ உடல்நிலை சரியில்லாத இந்த சரவணன் சார் வந்து இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று டிசம்பர் 3 அவருடைய பிறந்த நாள். இன்று அதிகாலை வந்து டிசம்பர் 4 அவர் இறந்துட்டார், காலமாயிட்டார். அது வந்து வருத்தமான செய்தி. அதாவது ஒரு சாம்ராஜ்யம் சரிஞ்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவரை பற்றி பேசும்போது சாம்ராஜ்யம் வாழ்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ஏவிஎம் சரவணன் தொடர்பாக பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.